என்னன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் வந்து ராமதாஸ் ஐயா வந்து சீமான் வந்து கிட்டத்தட்ட என் சிஷ்யம் போல், அதாவது சீமானை ஆதரித்து ஒரு வகையாக பேசியிருந்தார். எப்போது அவர் பையன் கூட இந்த தகராறு ஆரம்பித்த பீரியடில், இப்போ தானே இந்த தகராறுலாம் ஒரு 6-7 மாதமாக தானே இந்த ஆரம்பித்த பீரியடில் சீமானன் கூட வந்து நாங்கள் கூட்டணி வைக்கலாம், அப்படி ஏன் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஊடகமாக பேசிடு. ஏன் சீமானை ஆதரித்தால் என்ன, அந்த தம்பி வந்து நம்ம சீசப்புள்ள மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆதரவாக பேசியிருந்தார். தன்னை பெரியார் என்று கௌரவப்படுத்திய சீமானுக்கு ஆதரவாக ஒரு குரல் 6 மாதத்துக்கு முன்னால் கொடுத்த அதே குரலை மறுபடியும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறாரு. நீங்கள் யார்? ராமதாஸ் ஐயா. அப்போ பேசுனது அப்படியே அந்த டயலாக் வந்து மறுபடியும் வந்து இவர் பேசினாலும் சரி, இல்லை நம்ம ஆட்சியில் வந்து இந்த பழசை எடுத்து யூடியூப் எடுத்து மறுபடியும் போட்டாலும் ஆக அந்த குரல் மறுபடியும் ஒலித்தால் வன்னியர் வாக்குகளில் ஐயா ராமதாஸுக்காக உள்ள அவருக்காக என்று உள்ள அந்த வாக்கு வங்கியில் உள்ள ஒரு கணிசமான ஒரு இது ஏதோ ஒரு சதவீதம் வந்து சீமானுக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வந்து இதில் வந்து எப்படின்னு கேட்டால் என்னுடைய கணக்கில் 70-30, அன்புமணிக்கு 70-30 வந்து அந்த ஐயா ராமதாஸுக்கு போகும். இந்த 30ல் ஒரு கால் ஜிகே மணியும் அருளும் ஐயா ராமதாஸோடையே பயணிக்கிறாங்கன்னா அந்த 30 வந்து திமுகவுக்கு போகுமா சீமானுக்கு போகுமானா சீமானுக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. ஜிகே மணியும் அருளும் வந்து ஒரு கால் திமுகவில் போய் இணைந்து அப்படின்னு ஒரு தகவல் உலாவது, அது உண்மையாச்சினால் பெரும்பான்மை அவங்க கூட ஒரு 5% 7% தான் வந்து போகுமே தவிர மிச்சம் உள்ள ஒரு 20-22% வந்து வன்னியர்கள் ஓட்டு சீமானுக்கு போகலாம். அப்போ இது வந்து அவருக்கு கூடுதல் போனஸாக அமையலாம். இப்போ உள்ள நிலைமையை பார்த்தால் இதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளன. அதாவது ராமதாஸ் ஐயாவுக்கு என்று பாமகவில் வன்னியர் சமுதாயத்தில் உள்ள வாக்குகளில் அன்புமணி பக்கம் போகாமல் ராமதாஸ் பக்கம் போகக்கூடிய வாக்குகளில் கணிசமானவை சீமானுடைய கட்சி நாம் தமிழருக்கு போவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. இதற்கு அடிப்படையாக நம்ம சொல்றது வந்து 6 மாதத்துக்கு முன்னால் அவர் பேசுனதும் ஐயா பேசுனதும் இப்போ பெரியார்னு சொல்லி இவர் பேசுனார். சமீபத்தில் கூட நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப நெருக்கமான ஒரு சோர்ஸ்லேருந்து. அவருக்கு அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது எனும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்க சார். சமீபத்தில் பெரியாரை போற்றும் நிகழ்வு வந்து ராமதாஸ் ஐயா அவர்களும் எங்களுக்கு பெரியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் வந்து பேசியிருந்தார். இப்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் இணைஞ்சிட்டாரு. இப்போ ராமதாஸ் அவர்கள் அங்கே இணைவாரா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் விசிகா இருக்கிறாங்க. ராமதாஸ் அவர்கள் வந்தால் விசிகா வெளியே போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து தேர்தலில் நான் சீமான் அவர்களை ஆதரிக்க கூட வாய்ப்பு இருக்குது, ஏன்னா என்னோட மாணவன் தான் அவன் அப்படின்ற மாதிரி ராமதாஸ் அவர்கள் சொல்லி இந்த ஒரு விஷயம்லாம் வெளியாகுது. ஸோ இந்த தேர்தலில் ஒருவேளை ராமதாஸ் போன்றவர் வந்து சீமான் அவர்களை ஆதரித்தா வட தமிழகத்திலும் கிழக்கு மாவட்டங்களிலும் எந்த அளவுக்கு நாம் தமிழ் சாதகமாக களம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார்? இப்போ தமிழ்நாடு அரசியல் களம் வந்து இடியாப்பத்தை விட அதிகமாக கூடுதலான சிக்கலில் இருக்குது. நான் சொல்கிறது இந்த கூட்டணி, இந்த இதர விஷயங்கள் இதில் இருக்கிறதுல யார் ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்னா சீமான் மட்டும்தான். நான் அப்படி சொல்கிறது வந்து ஏதோ சீமானை உயர்த்தி பிடிப்பதற்காக சொல்லலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவர் வந்து எனக்கு கூட்டணியே அந்த ஆணியே பிடுங்க வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டார். அப்போ இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் பிரவீன் சக்கரவர்த்தி ஒன்று பேசுகிறாரு, அவர் செல்வ பெருந்தகை வேறு மாதிரி பேசுகிறாரு. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து செல்வ பெருந்தகையே வந்து ஒவ்வொருத்தர் ஒன்று பேசுவாங்க. அதுக்கு வந்து அவங்க சில வழக்குகள் காரணமாக இருக்கும். சில காங்கிரஸ்லேருந்து இந்த பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னா, அவர் ஒரு தமிழர், ஒரு பெரிய பொருளாதார மேதை. அவர் நம்ம இவர் திமுகவில் பிடிஆர் தியாகராஜன் இருந்தார், நம்ம இருக்கார் அமைச்சர். முதல்ல அவர் வந்து லேமன் பிரதர்ஸ்னு பெரிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்லலாம் அமெரிக்காவிலலாம் இருந்தார் இல்லையா, அதே மாதிரி இருந்தவர் தமிழர் தான் அவர் பிரவீன் சக்கரவர்த்தி.
ஆனால் அந்த பொருளாதார மேதையாக இருந்து வந்து அப்புறம் காங்கிரஸில் மேலிடத்தில் வந்து அவரை அரசியல்வாதியாக அரசியல் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவர் தான் வந்து நேற்று தமிழெல்லாம் பேட்டி கொடுத்து பேசியிருந்தார். அவர் பேசும்போது எதாவது கேட்குறாங்க, இல்லை திமுகவோட கூட்டணி சேரணும், அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறது எங்கள் தொண்டர்களுடைய விருப்பம் என்னவோ அதுதான். ஸோ இப்போது காங்கிரஸு ரெண்டாக போகும் போல அது ரெண்டாக பிளக்குமா இல்லை என்ன ஆகும் தெரியல. ஏற்கனவே வைகோ வந்து அவர் என்ன அவருடைய கட்சி வந்து பிளந்து மல்லை சத்யா ஒரு பக்கம் அவரும் திமுகவில் தான் நிற்கிறாரு, வைகோ ஐயாவும் திமுகவில் தான் நிற்கிறார். அப்போது அதுவும் ஆகிப்போச்சு. பாமகவும் அன்புமணி அவர் அங்கே போயிட்டார், எடப்பாடி தலைமையிலான பாஜக கூட்டணிக்கு போயிட்டார். போவார்னு எதிர்பார்த்தது அங்கே போயிட்டார் அவர். ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணியில் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, திமுகவோட கூட்டணி. என்ன அதில் ஒரு பிரச்சனைன்னா, ராமதாஸ் ஐயா பாமக என்றது அது தேர்தல் ஆணையம் வந்து அன்புமணிக்கு தான் அது வந்து அந்த அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. அப்போ ராமதாஸுக்கு கட்சி இல்லை. கோர்ட்டுக்கு போய் இந்த எலெக்ஷனுக்குள்ளே உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஒரு முடிவு வாங்கிட்டு வரதுக்கு எந்த காலத்துலேயோ போன ஓபிஎஸ்க்கே இன்னும் ஃபைனல் முடிவு வரல, ரெண்டுங்கட்டானா இருக்குது அவ்வளோ வருஷமாக. அப்போ ராமதாஸ் இப்போலேருந்து அவர் வந்து ஐயா வந்து கேஸ் போட்டு இந்த எலெக்ஷனுக்குள்ளே வேலைக்கு ஆகாது. அங்கே வந்து நீங்கள் திமுக கூட்டணின்னா கட்சியே இல்லாமல் வெறும் ராமதாஸ் ஐயாவோட எப்படி கூட்டணி வைக்கிறது? இது யதார்த்தத்தில் உள்ள ஒரு பிரச்சனை. அதில் அவர் பக்கம் சப்போர்ட் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஜிகே மணி எம்எல்ஏ அவர்கள், அப்புறம் அருள், 2 பேர். 5 எம்எல்ஏ பாமகவில் 3 பேர் வந்து இந்த பக்கமும் 2 பேர் அந்த பக்கமும். இந்த ஜிகே மணி அருளும் தான் வந்து தூண்டி விடுறாங்க யாரை, ராமதாஸ் ஐயாவை அன்புமணிக்கு எதிராக அப்படின்னு. அன்புமணி அதனால தானே அந்த வழியில் எங்கேயோ போகும்போது அந்த அருளுடைய எம்எல்ஏவுடைய ஆட்டில் வந்து இவங்க தாக்க போய் ஏதோ வழியில் காரில் நடு ரோட்டில் திருச்சிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ போகிற வழியில் எங்கேயோ தகராறாச்சு. இதெல்லாம் தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா, நேரடியாக சப்ஜெக்டுக்கு வந்தீங்கன்னா, இப்போ வன்னியர்கள் வாக்கு வந்து இந்த ராமதாஸ் ஐயாவும் அவர் மகன் அன்புமணியும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறதுனால வன்னியர் வாக்கு பிரியும். நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துடும். எப்படி பிரியும்? 50-50 பிரியுமா? மொத்தம் அவங்களுக்கு 100 வாக்குகள்னா 50 இங்கே 50 அங்கன்னு பிரியுமானா பிரியாது. என்னுடைய கணக்கில் ஒரு 70 அல்லது 80 சுமாராக அந்த ரேஞ்சில் அன்புமணி பக்கம் போகும். ஒரு 20% 30% ஐயா ராமதாஸ் பக்கம். எதை வச்சு சொல்கிறீங்கன்னா, அந்த 3 பேர் எம்எல்ஏ 2 பேர் எம்எல்ஏன்ற அந்த கணக்கு இல்லை. நிர்வாகிகளில் பெரும்பாலானவர்கள் வந்து அன்புமணி பக்கம் இருக்காங்க. கட்சியோட பணத்துலேயோ சொத்துலேயோ அந்த இதெல்லாம் வந்து அன்புமணி பக்கம் இருக்கு. தேர்தல் ஆணையம் அன்புமணி தான் அவருடைய அந்த பாமக தான் வந்து உண்மையான பாமகன்னு சொல்லுது. அப்போ இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் புதிதாக கட்சியை ஆரம்பித்து, இல்லை இந்த கட்சியை கிளைம் பண்ணி கோர்ட்டுக்கு போயும் வர முடியாது. புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பித்தாலும் 3 மாதத்துக்குள்ளே ஒன்றும் நடக்காது. சரி, திமுக கூட்டணியில் அவர் வந்து சேருவாரான்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே தான் சொல்லிட்டீங்க. அவர் உள்ளே வந்தால் விசிக வெளியே போகிறேன்னுவார். ஏற்கனவே காங்கிரஸில் வந்து 75% வந்து அந்த தனித்தனியாக அவங்கள நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசணும்போது எல்லோரும் தாவேகா போனோம். 41 சீட்டு கேட்குறாங்க. எங்கள் திமுகவில் 38ங்கிறாங்க, 41ங்கிறாங்க. மொத்தம் ஒரு 40 சீட்டு கேட்குறாங்க. அது தவிர 3 அமைச்சர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகாரத்தில் பங்கு. அப்புறம் ஒரு ராஜ்யசபா எம்பி. 40 சீட்டு வந்து நாங்கள் சொல்கிற இடத்துல கொடுக்கணும். திமுக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கு. உங்களுக்கு வந்து அவ்வளோ இல்லை, ஏதோ ஒரு கம்மியாக 22 சீட்டு, போன தடவை 22 தானே கொடுத்தாங்க. அந்த 25 சீட்டு கொடுப்போம். இதில் இந்த தொகுதிகளை டேலி பண்ணி பார்த்தா, காங்கிரஸ் கேட்ட தொகுதியில் 7 தான் வந்து திமுக ஒத்துக்குது காங்கிரஸுக்காக. மிச்சம்லாம் வந்து போனியாவாத சீட்லாம் கொடுக்குறேன்னு அந்த 25லேயே. இப்போ 7னா மிச்சம் 18 இருக்குது பாருங்கள். ஒரு உதாரணமாக இந்த ஒரு 15 18 எங்கெல்லாம் திமுக வீக்காக இருக்குதோ அதெல்லாம் காங்கிரஸுக்கு தள்ளி விடுங்க, தோத்தா அவன் தான் நான் தோக்குறான்ற மாதிரி கொடுக்குது. அங்கே தாவேகால 70-71 சீட்டு வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் விஜய் அப்படின்னு சொல்லப்படுது. புது கட்சி
அவங்களுக்கு வந்து கொடுத்தாலும் தப்பு இல்லை. காங்கிரஸுக்கு வந்து அவங்களுக்குள்ள நிறைய குரூப் இருந்தால் கூட அனுபவம் இருந்த கட்சி. ரொம்ப வருஷமாக தமிழ்நாட்டிலையும் இந்திய அளவுலேயும் சரி இதுலேயும் இருக்காங்க, அனுபவமிக்க கட்சி. இண்டி கூட்டணின்னு ஒன்று இருக்குது. ஏதோ பேருக்கு அது நொண்டி கூட்டணியாக இருந்தாலும் ஒரு பேருக்கு இருக்குது. இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து வன்னியர்களோட வாக்குகள்னு வரும்பொழுது இப்போ தான் நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கு வரும். என்னென்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் வந்து ராமதாஸ் ஐயா வந்து சீமான் வந்து கிட்டத்தட்ட என் சிஷ்யம் போல, அதாவது சீமானை ஆதரித்து ஒரு வகையாக பேசியிருந்தார். எப்போ அவர் பையன் கூட இந்த தகராறு ஆரம்பித்த பீரியடில், இப்போ தானே அந்த தகராறுலாம் ஒரு 6-7 மாதமாக தானே அந்த ஆரம்பித்த பீரியடில் சீமானன் கூட வந்து நாங்கள் கூட்டணி வைக்கலாம், அப்படி ஏன் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு பூடகமாக பேசியிருந்தார். ஏன் சீமானை ஆதரித்தால் என்ன, அந்த தம்பி வந்து நம்ம சீசப்புள்ள மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆதரவாக பேசியிருந்தார். சரி, கூட்டணி வைப்பாங்களான்னு கேட்டால் சீமான் தான் கூட்டணியே இல்லைன்ட்டார். அது அப்புறம் ராமதாஸுடன் மட்டும் இல்லாமல் திமுக, எந்த கட்சியுடனுமே அவர் கூட்டணி இல்லைன்ட்டார். அதுவும் ராமதாஸ் ஐயா திமுகவுடன் கூட்டணி என்றால் நிச்சயமாக சீமான் அந்த பக்கம் போகவே சான்ஸ் இல்லை. ஸோ கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கூட்டணியை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போவே வர்ற தகவல் சொல்லுது, ராமதாஸ் ஐயா திமுகவுடன் கூட்டணி போனோன்னா திமுக வந்து உள்ளுக்குள்ளே வந்து நாட் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா அப்படி வந்தால் விசிக வெளியே போயிடும். விசிக வெளியே போயிடுச்சுன்னால் ஒரு பாதிப்பு வரும். தலித் ஓட்டுகள், பட்டியல் சமூக வாக்குகள் பெருசாக அடிபடும். சரி, வன்னியர் சமூக வாக்குகள் உள்ளே வரும், அது இது பேலன்ஸ் பண்ணணுன்னா எல்லா பெரிய அளவில் கணிசமான அளவுக்கு வன்னியர் சமூக வாக்குகள் உள்ளே வந்துடாது. ஏன்னா அன்புமணிக்கு தான் முக்கால்வாசி ஓட்டு போகும். நான் தான் சொல்லிட்டேனே, கிட்டத்தட்ட ஒரு 70% கிட்டத்தட்ட 70-75% அங்கே தான். 75-25 சும்மா ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்க. 25% வாக்குகள் மட்டும்தான் ஐயா ராமதாஸுக்கு வரும். எப்போ அவருக்கு ஒரு கட்சி இருக்கணும். அட்லீஸ்ட் வந்து பாமக ராமதாஸ் இந்த முன்னால் ஜா அணி ஜே அணின்னு தமிழ்நாட்டில் அந்த அணி மாதிரி ஓபிஎஸ் இபிஎஸ் அணின்ற மாதிரி அணிவாவது வந்து பாமக ராமதாஸ் அணி, பாமக அன்புமணி அணின்னு வரணும். மாம்பழம் யார் கொடுப்பாங்க? அநேகமாக அன்புமணி கொடுப்பாங்க. கொடுத்துட்டா மாதிரி தான். அப்போ இவருக்கு வேறு ஏதோ ஒன்று வரும். இப்போ இங்கே கூட்டணியில் திமுகவோட வந்து சேர்ந்தாருன்னா சீமான் ஏற்கனவே கூட்டணி யார் கூடயுமே இல்லைன்னும் போது அது கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இது எந்த அளவுக்கு ராமதாஸ் ஐயாவுடைய அணி அப்போ வந்து அப்போ கேள்வி கேட்கலாம், ஐயா ராமதாஸுடைய அணி திமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் அப்போ அந்த வன்னியர் வாக்கு அங்கே போயிடாதா? திமுகவில் சேர்த்துக்க மாட்டாங்க. இது என்னுடைய கணிப்பு. ஒன்றும் பெரிய கணிப்புக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் லாஜிக்கெலாம் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னு கேட்டால் விசிக வெளியே இருக்கார். அவர் வாழ்வுரிமை கட்சி உள்ளே வந்த போதே வந்து கொஞ்சம் முன்னாரு. அப்புறம் அது கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணாங்க, இது நாங்கள் பாமகனா கவலைப்படணும், வாழ்வுரிமை வந்து வன்னியரில் சின்ன அவர் மட்டும்தானங்க, அவருக்கு என்ன ஒரு சீட்டு கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஒரு சீட்டு அதிகம் போனால் 2, அதுவே அதிகம். பட் ஐயா ராமதாஸ்ன்றது அப்படி இல்லை. அவருக்கு அவர் கூட்டணிக்கு வந்தாங்கன்னா ஒரு கணிசமான சீட்டு கொடுக்கணும். ஒரு 20 சீட்டாவது இல்லாமல் ஐயா ராமதாஸ் நிறுவனராக இருக்கார், 91 வயசு, அவருக்கு ஒரு மரியாதைக்கு அந்த ஒரு இது வரும். ஆனால் அவர் அனுப்பிச்சு இங்கே உள்ளே வந்து பேசுகிற ஜிகே மணி அவர்களும் அருள் அவர்களும் என்ன பேசுகிறாங்க, நமக்கு வந்த தகவல் அது வேலைக்கு ஆகாதுன்னு திமுகவில் உள்ளுக்குள்ளே சொல்லிட்டாங்க. ஏன்னா விசிக்கு இந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாது. அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, நாங்கள் 2 பேரும் திமுகவுக்கு வந்துடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமதாஸ் ஐயா டீலில் விட்டுருவோம் அப்படின்னு வந்ததாக தகவல் இருக்குது. தகவலுடைய உறுதித்தன்மையை வந்து நம்ம என்ன எல்லாரும் நம்மளை வச்சுக்கிட்டா கூப்பிட்டா சாட்சி வச்சுட்டு பேச போகிறாங்க. வெளியில் பரவலாக அடிபடுற தகவல். அதுக்கு உங்களுக்கு வந்து அது ஒரு லாஜிக்காக கரெக்டாக இருக்குன்றதுக்கு வந்து ஜிகே மணியர்களுடைய பையன் தமிழ்குமரன் அவர்கள் தான் லைக்காவில் இருந்தார் சிஇஓவா. அப்போது உதயநிதி அவரும் நண்பர்கள். லைக்காவுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது, பண பிரச்சனை வந்தபோது ரெட் ஜெயண்ட்லேருந்து உதவுனதாக பத்திரிகை தகவலெல்லாம் வந்துச்சு. நம்ம ஏதோ உதவின்னு சொல்லுது வந்து, நான் உங்களுக்கு உதவி பண்ணால் ஏதோ 500 ரூபாய் 5000 ரூபாய், அவங்க லெவலில் உதவி பண்ணால் 5000 கோடி 3000 கோடி அப்படி. அப்போ தமிழ்குமரன் வந்து இப்போ தயாரிப்பாளர் சங்கம்
திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு இல்லையா, அந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் இப்போ வந்து தேர்தலில் நிற்கிறார் February 22. அவர் என்னவா நிற்கிறாரு? தலைவருக்கு நிற்கிறாரு. அது நிற்கிறது பேரே வந்து கிட்டத்தட்ட அது சொல்லுவாங்க வழக்கமாக, இது வந்து வளர்ச்சி அணி, இது வந்து இந்த செழிப்பு அணி, இது அந்த அணி, இது கூட்டுறவு அணின்னு ஏதோ ஒரு பேர் வச்சுப்பாங்க. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக அணி. இப்போ பத்திரிகையாளர் மன்றத்தில் திமுக அணின்ற மாதிரி ஒன்று உள்ள வந்தது. நடிகர் சங்கத்தில் நாளைக்கு எலெக்ஷன் வச்சா வரும். இது மாதிரி ஒரு இடத்துலையும் அப்போ உள்ள நுழையிறாங்க இல்லையா. அந்த வகையில் தயாரிப்பாளர் சங்கத்தில் தமிழ்குமரன் தலைமையில் அவர் தலைவராகவும் அப்படியே வரிசையாக அவங்க குரூப் ஒன்று திமுக அணி வருது. இது வந்து ஒரு பக்கம். ஏற்கனவே வந்து போன தடவை வரும்போது ஜெயிச்ச முரளி என்கிற ராமசாமி, தேனாண்டால் ஃபிலிம்ஸ் ராமநாராயணன் சாருடைய பையன், அவரும் திமுக தான். திமுகனா திமுக அனுதாபி. அவர் வந்து இந்த மெர்சல்னு ஒரு படம் வந்தது பாருங்க, பேரே சரியில்லை சார், நல்லா தானே சார் போச்சு அப்படின்னு வெளியில் சொன்னாங்க. தனிப்பட்ட முறையில் நம்ம விசாரித்த போது எனக்கும் ஒரு நண்பர் தான், அவர் சொல்லலை, பட்டு அந்த சர்க்கிளில் வந்தது என்னென்னா, படம் ஆக்சுவலாக கமர்ஷியலாக ஓடலை. வழக்கமாக வந்து நான் அது விஜய்ன்னு சொல்லலை, எல்லா பெரிய மாஸ் ஹீரோ நடத்துகிற படம்லாம் முதல் நாள் 150 கோடி 200 கோடி, வந்து 3 நாளில் 300 கோடி தாண்டிச்சு, எவ்வளோ 700 கோடின்லாம் வந்து பில்டப்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் பாதிக்கு மேலே வந்து நான் பொதுவாக சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, கருப்பை வெளுப்பதற்கான சலவை பண்ணுற விஷயம். படம் சுமாராக தான் ஓடி இருக்கும். ஆனால் ஒவ்வொன்று ஓடினதா கணக்கு எங்கெங்க வெளியில் என்ன எல்லாருக்கிட்டையுமா கொடுக்க போகிறாங்க? இன்கம் டேக்ஸுக்கு தானே கொடுக்க போகிறான். அவன் என்ன, நீ கொடுக்குற கணக்குக்கு நீ இன்கம் டேக்ஸ் கட்டினீன்னா சந்தோஷமாக வாங்கி வச்சுக்க போகிறான். வராத லாபத்துக்கு சேர்த்து நீ எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் கட்டினா வருமான வரித்துறை வானானா சொல்ல போகுது, ஏன்னா கேட்க போகுது. உனக்கு இவ்வளோ உண்மையிலேயே வருமானம் வந்துச்சா, உனக்கு நஷ்டம் தானே வந்துச்சு, லாபம் வரலையான்னு கேள்வியாக கேட்கும். நீ லாபத்தை நஷ்டம்னு பொய் சொன்னால் கேள்வி கேட்கும். நஷ்டத்தை லாபம்னு சொன்னால் அது வான் தலையை திரும்பிட்டு இல்லை வாங்கி போட்டு போயிட்டே இருப்பான். இது மெர்சலில் அவருக்கு வந்து ஒரு பெரிய அளவில் அவருக்கு வந்து ஒரு நஷ்டம் வந்து அவர் பல கடனில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் இந்த முறை வந்து திமுக அணி என்பது முரளி என்ற ராமசாமி தலைமையில் இல்லை. நம்ம இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை கொண்டு வந்துட்டீங்க உள்ள அரசியல்னா, அரசியல் திமுக அணின்னு ஒரு அணி எங்கப்பா எலெக்ஷனில் நிற்கிறதுனாலே அங்கே அரசியல் உள்ள நுழையிலையா? தமிழ்நாட்டில் தான் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது, ஒரே லைனில் தானே போகுது. இப்போ என்னன்னால் ஜி.கே. மணி அவர்கள் அவருடைய மகன் தமிழ்குமரன் மூலமாக முதல்வர் குடும்பத்துடன் நெருக்கமான ஒரு நட்பில் இருக்கிறார். அதில் ஒன்றும் தப்பில்லை. இப்போ என்ன பேச்சு சொல்கிறாங்கன்னா, இது ஒன்றும் கூட்டணி அமையலைன்னா ராமதாஸ் ஐயாவும் திமுகவும் கூட்டணி சேர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா ஜி.கே. மணி அவர்களும் அருளும் பேசாமல் ஐயாவை கழட்டி விட்டுட்டு திமுகவில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் கிட்டேருந்து வந்த மாதிரி, மருதராஜ் வந்த மாதிரி, மற்றவங்க வந்த மாதிரி அப்படி வந்து சேர்ந்துட்டாங்கன்னா, அப்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவர் ஜி.கே. மணி ஏதோ ஒரு அவர் ஊர் பக்கம் உள்ள அந்த மாவட்டத்தில் உள்ள சில வாக்குகள்லாம் வந்து திமுகவுக்கு வரலான்னு, இது ஒரு பார்வை. என்னுடைய பார்வை என்னன்னா, அதை மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னு வைங்க, அவர் ராமதாஸ் ஐயா ரொம்ப நொந்து போயிடுவார். ஏற்கனவே அவர் ரொம்ப நொந்தது போய் தான் இருக்கார். சமீபத்தில் கூட நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப நெருக்கமான ஒரு சோர்ஸ்லேருந்து அவருக்கு மாதம் 10 லட்ச ரூபா வந்து சாப்பாட்டுக்காக பையன்தான் அன்புமணி தான் கொடுத்துருந்தாராம் அப்பாவுக்கு, செலவுக்கு குடும்ப செலவுக்கு. ஒரு 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா அந்த லைனில். இப்போ இந்த தகராறு வந்து இவர் வந்து என் பையன் பைத்தியம், என் பையன் வளர்க்க தெரியாமல் வளர்த்துட்டேன், நான் தப்புன்றேன், ரொம்ப வெளிப்படையாக பேசிக்கிட்டாங்க. அதில் ராமதாஸ் ஐயா கொஞ்சம் அதிகமாகவே சொல்லிட்டார் அன்புமணியை பற்றி. அதில் யார் நம்ம வந்து அன்புமணியை சப்போர்ட் பண்ணி சொல்லலை, அவர் கொஞ்சம் பேசிட்டாரு. அப்படிங்கும்போது ஒரு கசப்பு ரொம்ப, அதாவது ஒரு அளவுக்கு கடந்து போயிடுச்சு. இப்போ வந்து அவங்க வழக்கமாக அம்மா கிட்ட தான் பணம் கொடுப்பாங்க. அவங்க ராமதாஸ் ஐயாவுடைய மனைவினா முதல் மனைவி சரஸ்வதி. ஏன்னா அதுக்கப்புறம் சுசீலான்னு ஒரு அம்மாவோட மறுபடியும் திருமண நாள்னு 2வது ஒன்று வந்துச்சு. நம்ம அங்கே இல்லை, அதாவது அன்புமணியோட அம்மா சரஸ்வதி ராமதாஸ் அவங்க வந்து என்னென்னா பணத்தை நிறுத்தினதுனால
பையன்கிட்ட போய் உரிமையாக கேட்டிருக்காங்க, என்னப்பா மாதம் 8 லட்சம் 10 லட்சம் கொடுப்பிய எங்கள் ஃபேமிலி, நம்ம ஃபேமிலிக்காக, அது கூட நிறுத்திட்டியே, இது நீங்கள் 2 பேரும் அரசியலில் தான் அடிச்சுக்கிட்டீங்கன்னா இது கூடவா அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்டிருக்காங்க. அப்போது வந்து அவங்க சைட்லேருந்து அப்போது அங்கே அன்புமணி மட்டும் இல்லாமல் அப்போ அங்கே ஃபுல் கண்ட்ரோல் வந்து அன்புமணியோட கூடவே சௌமியா அம்மாவும் வந்துட்டாங்க. அவங்களும் மேடையிலலாம் தோணாது. இந்த பக்கம் இவங்க ஸ்ரீகாந்தியை ஏற்றி விட்டாங்க, இவங்க பொண்ணை. கடைசியில் பார்த்தா அவங்க சம்மந்தி அன்புமணியோட பொண்ணை வந்து ஸ்ரீகாந்தி அவர்களோட பையனுக்கு கொடுத்துருக்கு, சுகந்தனுக்கு. அதனால் அடிச்சுக்கிறாங்க. ரைட்டு. இப்போது வந்து போனால் போதுன்னு 1 லட்ச ரூபா கொடுத்து அனுப்பிச்சாங்களாம் செலவுக்கு. அது கேட்டோன்னா, ஐயா ராமதாஸ் நீ ஏன் அங்கே போனேன், அந்த வீட்டு வாசலையே மிச்சேன், பணம் கெட்டு போனேன் என கேட்காம ஏதோ உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கசப்பு. 1 லட்ச ரூபா கொடுத்து அனுப்பிச்சா அது அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வேறு எங்கேருந்தோ அரேஞ்ச் பண்ணி ஜிகே பண்ணி கொடுத்தாரா இல்லை யார் கொடுத்தாரான்னு தெரியல. எதை பண்ணி உனக்கு வேணும்னா நான் வேறு இடத்துல அரேஞ்ச் பண்ணி நானே கொடுத்துருப்பேன், நீ போய் பையன்கிட்ட கேட்டதே தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கசப்பு நடந்ததாக சொல்கிறார்கள், பேசப்படுகிறது. இப்போ இதை இந்த அவங்களுடைய குடும்ப கசப்பெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து விட்டுட்டு ஜிகே மணியும் அருளும் வந்து திமுகவில் சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, ராமதாஸ் ஐயா தனித்து விடப்படுவார். அவர் கையில் கட்சியும் இல்லை, பெருசாக சொத்துக்களும் இல்லை. ஆனால் ஐயா ராமதாஸுக்கென்று ஒரு 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 அவர் நிறுவனர்ன்றதுனால அவர் தான் ஆரம்பித்தார் பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போ வன்னியர்களில் வந்து குறிப்பிட்ட சதவீதம், பெரும்பான்மைன்னு சொல்லலை, ஒரு சிறுபான்மைன்னு வச்சுங்க, அதாவது நம்பரில் சிறுபான்மை எண்ணிக்கையில் நம்ம சொல்கிற ஒரு 20% 25% ஐயா ராமதாஸ் எங்கே இருக்காரோ அவர் சொல்கிறத ஒட்டி அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க. இங்கே தான் வந்து 6 மாதம் முன்னால் ராமதாஸ் ஐயா வந்து சீமானை வந்து கிட்டத்தட்ட அவர் எனக்கு சிஷ்யப்புள்ள மாதிரி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், சமீபத்தில் வந்து பெரியார் மாநாடு நடத்தும்போது ஐயா ராமதாஸும் திருமாவளவனும் திருமாவளவனையும் சேர்த்து தான் சொன்னார், அவங்களையும் நான் வந்து பெரியார்னு கணக்கெடுத்துப்பேன், தமிழ்நாட்டில் ஒரு சமுதாய எழுச்சிக்காக, அந்தந்த சமுதாய எழுச்சிக்கு இவங்க வன்னியர் சமுதாயம் இவங்க பறையர் சமுதாயன்ற அர்த்தத்தில் 2 பேரும் பேசியிருக்கார். அப்போது 6 மாதம் முன்னால் ராமதாஸ் ஐயா வந்து சீமானை ஆதரித்து பேசியிருக்கிறார். சமீபத்தில் சீமான் அவர்கள் அந்த பேசியதற்கு நன்றி கடனாகவோ இல்லை உள்ளபடியே அவர் மீதற்கு ஐயா பேரில் இருக்கக்கூடிய ஒரு மரியாதையினாலேயோ அவரை வந்து பெரியார் ஒரு 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 சமுதாயத்துக்காக பாடுபடும் வகையில் ஒரு பெரியார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்போது ஒரு தனி கட்சியாக அவரால் இனிமேல் வந்து இந்த 3 மாதத்துக்குள்ளே கோர்ட்டுக்கு போய் கட்சி என்னதுன்னு சொல்லி வாங்குறது முடியாது. ஐயா ராமதாஸ் அவர்கள் வாங்குவதோ இல்லை புது கட்சி பாமகன்னு இல்லாமல் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து எண்ணிக்கை ரிஜிஸ்டர் பண்ணி இந்த எலெக்ஷனுக்கு எப்படி ஆகாது. கூட இருக்கிற 2 பேர் யாரோ ஜிகே மணியோ ஒரு யாரோ இவங்க வந்து ஒரு கால் திமுக பக்கம் போயிட்டாங்கன்னு வைங்க. அண்ணன் திருமாவளவனும் அதே பிரச்சனையில் தானே இருக்கார். அவர் கூட்டணியை விட்டு வெளியே போனார்னா அடுத்து உள்ள 4 பேர் நம்ம நிறைய பேசியிருக்கோம், இவங்க எல்லாரும் திமுக பக்கமே இருந்துருவாங்க. அப்போ கட்சி பிளவுபடும் என்கிற ஒரு அந்த இதுக்காக தான் வந்து எப்படியோ தம் பிடிச்சி என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, அதிகாரத்தில் பங்கு கூட அப்புறமா 2000 வருஷம் கழிச்சு போட்டுக்கு 10 வருஷம் கழிச்சு கூட கேட்கலாம். 10 வருஷம் என்னங்க, ஒரு 100 வருஷம் கழிச்சு கூட வாங்கிக்கலாம், என்ன போங்க, அதுவா முக்கியம். 10 வருஷம் முக்கியம், கட்சி தானே முக்கியம். இந்த தேர்தல் முக்கியமா, கட்சி முக்கியமா, அதிகாரத்தில் பங்குன்னு பேசுறது முக்கியமா? அதிகாரத்தில் பங்குன்னு பேசினா விரட்டி விட்டுருவாங்க. இந்த தேர்தல் கட்சி தான் முக்கியம். இப்போ வந்து நம்ம வந்து அதிகாரத்துக்கு 2031 என்னங்க 41 51 எப்போ வேணா பார்த்துக்கலாம்னு இப்போ உள்ளதை பாருங்க. யதார்த்தத்துக்கு வருவோம் நம்ம. அந்த யதார்த்தத்தில் அப்போ என்ன ஆகும்? என்னதான் நீங்கள் வந்து ஐயா வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து கட்சி ரீதியாக தேர்தல் ஆணைய இது அந்த பார்வையில் வந்து பலவீனமாக இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு வாக்கு வங்கி இருக்கலாமே தவிர கட்சியே இல்லாமல் அந்த வாக்கு வங்கி எப்படி பயன்படுத்தி கொள்வார்? புரியுது. சரி, நீங்கள் சொல்லுவீங்க ஒரு கால் ஜிகே மணியோ அருளோ இல்லை அவங்க தெரியாது திமுக பக்கம் போயிடலாம். பட்டு ஐயாவை தாண்டி அந்த வாக்கு வங்கி வந்து ஜிகே மணிக்கோ அருளுக்கோ போயிடுமா அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு சிறு பகுதி அவங்க மாவட்டத்தில் அவங்களுக்கு வேண்டியவங்க அப்படி வேணா போகுமே தவிர ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆளுமை வந்து அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை.
அப்போது தேர்தல் சமயத்தில் தன்னை பெரியார் என்று கௌரவப்படுத்திய சீமானுக்கு ஆதரவாக ஒரு குரல் 6 மாதத்துக்கு முன்னால் கொடுத்த அதே குரலை மறுபடியும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறாருவீங்க. யார்? சீமான் இல்லை, ராமதாஸ் ஐயா. சீமான் சீடர்னு ஏற்கனவே ஒரு தடவை சொன்னார். இப்போ இவர் அவரை பெரியார்னு சொல்கிறாரு. கருத்தியலில் சீமான் அப்போ முன்னாலேயே 6 மாதம் முன்னால் பேசும்போது கருத்தியலில் பல விஷயங்களை அவர் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு பேசியிருக்கார். அப்போ பேசுனது அப்படியே அந்த டயலாகை மறுபடியும் இவர் பேசினாலும் சரி, இல்லை நம்ம நாட்டில் இந்த பழசை எடுத்து யூடியூப் எடுத்து மறுபடியும் போட்டாலும் ஆக அந்த குரல் மறுபடியும் ஒலித்தால் வன்னியர் வாக்குகளில் ஐயா ராமதாஸுக்காக உள்ள அவருக்காக என்று உள்ள அந்த வாக்கு வங்கியில் உள்ள ஒரு கணிசமான ஒரு இது ஏதோ ஒரு சதவீதம் சீமானுக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் இதில் எப்படின்னு கேட்டால் என்னுடைய கணக்கில் 70-30, அன்புமணிக்கு 70-30 அந்த ஐயா ராமதாஸுக்கு போகும். இந்த 30ல் ஒரு கால் ஜிகே மணியும் அருளும் ஐயா ராமதாஸோடையே பயணிக்கிறாங்கன்னா அந்த 30 திமுகவுக்கு போகுமா சீமானுக்கு போகுமானா சீமானுக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. ஜிகே மணியும் அருளும் ஒரு கால் திமுகவில் போய் இணைந்து அப்படின்னு ஒரு தகவல் உலா வருது. அது உண்மையாச்சுன்னால் பெரும்பான்மை அவங்க கூட ஒரு 5% 7% தான் போகுமே தவிர மிச்சம் உள்ள ஒரு 20-22% வன்னியர்கள் ஓட்டு சீமானுக்கு போகலாம். அப்போ இது அவருக்கு கூடுதல் போனஸாக அமையலாம். இப்போ உள்ள நிலைமையை பார்த்தால் இதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளன. எதுக்கு? இந்த அதாவது ராமதாஸ் ஐயாவுக்கு என்று பாமகவில் வன்னியர் சமுதாயத்தில் உள்ள வாக்குகளில் அன்புமணி பக்கம் போகாமல் ராமதாஸ் பக்கம் போகக்கூடிய வாக்குகளில் கணிசமானவை சீமானுடைய கட்சி நாம் தமிழருக்கு போவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. இதற்கு அடிப்படையாக நம்ம சொல்றது 6 மாதத்துக்கு முன்னால் அவர் பேசுனதும் ஐயா பேசுனதும் இப்போ பெரியார்னு சொல்லி இவர் பேசினார். அவங்கவுங்க அரசியலுக்காக பேசுனாங்களா, கருத்தியல் ரீதியாகவே அப்படி ஏற்றுக்கொண்டார்களாங்கிறது வேற விஷயம். என்னை பொறுத்தவரை 6 மாதத்துக்கு முன்னால் பேசினது ராமதாஸ் அவர்கள் பேசும் பொழுது அது ஒரு பெரிய தேர்தலுக்கான பேச்சாக எனக்கு தெரியவில்லை. ஏன்னா தேர்தல் அவ்வளோ சீக்கிரம் வரலன்றதுனால ஏதோ ஒரு கருத்தியல் ரீதியாக பேசியிருக்காரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ இவர் பேசியிருக்கிறதும் இவர் சீமான் பேசியிருக்கிறதும் அவர் ஒரு சமுதாயத்தை எழுச்சிக்காக பண்ணார். அது போராடி தானே அந்த 10.5% இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு. அவருடைய போராட்டத்து தானே காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எப்படியா இருந்தாலும் வன்னியர் வாக்குகளில் ஒரு கூடுதலான ஒரு பகுதி ஏற்கனவே வன்னியர் வாக்குகளில் சீமானுக்கு ஒரு பகுதி இருக்கலாம். ஏன்னா சீமானுக்கு இந்த ஜாதியினர் தான் இல்லாமல் ஒரு கலப்படமான பல ஜாதிகளிலிருந்தும் கொஞ்சம் இருக்குது. 36 லட்சம் பேரில் எவ்வளோ பேர் அவர் ஓட்டு போட்டவங்கள வன்னியர் 2024 எலெக்ஷனில் 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க. எவ்வளோ பேர் வன்னியர்னு நம்ம தனியாக கணக்கு கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோன்னா இப்படி இல்லை சூழ்நிலையில் இந்த வன்னியர் வாக்குகளில் ஏதோ ஒரு சதவீதம் ஒரு பகுதி நாம் தமிழர் கட்சிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் 2026 தெரிகிறது. அதற்கு காரணம் இந்த கூட்டணி குழப்பங்கள், நிறைய பர்முட்டேஷன் காம்பினேஷன் சொல்லுவாங்க. இடியாப்ப சிக்கல் அது ஒரு காரணம். அதாவது எப்போவுமே சொல்லுவாங்க யூ கேன் ஒன்லி ஃபிஷ் இன் ட்ரபிள்டு வாட்டர்ஸ். குழம்பின குட்டையில் தான் மீன் பிடிக்க முடியும். தெளிவான குட்டையில் மீன் பிடிக்கவே முடியாது. சிக்காது மீன் நிற்காது. குழம்பின குட்டையில் தான் பிடிக்க முடியும். இது அரசியலுக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு வாசகம். அந்த வகையில் அரசியல் களம் இவ்வளவு குழம்பிய குட்டையாக இது வரைக்கும் 2026 வரப்போகிற மாதிரி வேறு எந்த வருஷமும் இதுக்கு முன்னால் இருந்ததில்லை. இப்போ இருந்து வருது. ஏன்னா இதுக்கு முன்னால் கூட 3 அணியாக கூட வந்தது மக்கள் நல கூட்டணி. அப்போ கூட 3ன்னு பிரிஞ்சதே தவிர குழப்பங்கள் அதிகமாக இல்லை. யூகங்கள் வேணா இருந்தது, யார் எப்படி வருவாங்கன்னு. அதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு 3வது அணி தேரலன்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ அப்படி இல்லை. நம்ம தான் சொல்கிற மாதிரி வைகோ ஒரு பக்கம், அவரும் திமுக பக்கம் நிற்கிறாரு, மல்லை சத்யாவும் வைகோ அங்கே பக்கம் நிற்கிறாரு. இப்படி பல காங்கிரஸில்
தாவேகா பக்கம் ஒரு பக்கம் பெரும்பாலுமா அந்த பக்கம் விரும்புகிறாங்க. ஆனாலும் செல்வ பெருந்தகை போன்றவர்கள் வந்து இங்கே இருக்கணும்னு விரும்புகிறாங்க. இப்படி இவ்வளவு குழப்பங்கள் இருக்கும் பொழுது இது வந்து சீமானுக்கு வரக்கூடிய ஒரு கூடுதல் வாய்ப்புகள் வந்து கூடுதலாக அமைவதற்கு, வாக்கு வங்கி ஏறுவதற்கு இருக்கும். அவ்வளோ பேசியிருக்காரு. நாங்கள் வந்து வாக்கை வைத்து தேர்தலை சந்திப்பதில்லை, மக்கள் வாழ்க்கை முறையை வைத்து தேர்தல். ஏன்னா அவர் வந்து வாக்குன்னு கனெக்ட் பண்ணியிருந்தாருன்னா எங்கேயோ கூட்டணி சேர்ந்துருக்கணும். அப்படி இல்லை, நாங்கள் வந்து வாக்கை பற்றி கவலைப்படவில்லை, மக்களை வாழ்க்கையை வைத்து தான் நாங்கள் பண்ணுறோன்றாரு. அந்த வகையில் போகும்போது அன்புமணிக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய வன்னியர்கள், வாழ்வுரிமை வேல்முருகனுக்கு ஏற்கனவே அவருடைய இதை தாண்டி அவர் பக்கம் போக விருப்பம் இல்லாதவர்கள், ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு தான் போடணும்னா அவர் எந்த பக்கமும் கூட்டணிக்கு சேர முடியாத ஒரு அரசியல் சூழ்நிலையில் சிக்கிட்டார்னா அப்போ அது சீமான் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுதான் நம்மளுடைய கருத்து. ஓகே சார், பல்வேறு கேள்விக்கு தெளிவாக சார். நேரத்துக்கு நன்றி, வணக்கம்.